அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஹிந்தி பிரவேசிகா எக்ஸாமுக்குரிய போர்ஷன் ரிவிஷன் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேப்பர் 1, அதுல லெசன் 1. இந்த லெசன் வந்து நேம் பாரத் மாதா, ரைட்டர் ஆத்தர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு அவங்க எழுதின பாரத் மாதா லெசனோட ரிவிஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. टिप्पणी टिप्पणी लिखिए। भारत माता। पंडित जवाहरलाल नेहरू जी हम सबको बहुत चाहते हैं। पंडित जवाहरलाल नेहरू जी அவர்கள் हम सबको நம் அனைவரையும் बहुत चाहते थे அதிகமாக விரும்பினார்। इतना ही नहीं, देश की सब प्रकार की इकाइयों को भी। इतना ही नहीं, அது மட்டும் கிடையாது, தேசத்தினுடைய सब प्रकार की इकाइयों को भी, தேசத்தினுடைய தனிப்பட்ட ஒவ்வொன்றையும் விரும்பினார்। यानी पगाड, नदियां, खेत आदि आदि। எது எதுன்னா பகாட் மலைகள், நதியாं நதிகள், खेत வயல்கள், फील्ड आदि आदि अवे अनेते। देश के लोग और प्राकृतिक चीजें उनको बहुत प्रिय लगे हैं। देश के लोग தேசத்தினுடைய மக்கள் और மற்றும் प्राकृतिक चीजें இயற்கையான பொருட்கள், இயற்கை उनको बहुत प्रिय लगे हैं। அவருக்கு அதாவது ஜவஹர்லால் நேருஜி அவர்களுக்கு बहुत प्रिय लगे हैं மிகவும் பிரியமானவைகளாக இருக்கின்றன। அவர் வந்து மக்களை மட்டும் நேசிக்கவில்லை, இயற்கையையும் நேசித்தார்। उन्हें भारत देश प्राणों जैसा है। उन्हें भारत देश प्राणों जैसा है। उन्हें அவருக்கு அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பாரத் தேஷ், நமது பாரத தேசம் பிராணோம் ஜெய்சாகை உயிர் போன்றது, அவருடைய மூச்சு போன்றது। उन्हें जलसे में भाग लेना इसलिए पसंद है कि जलसे में भाग लेने वालों से मिलना, उनसे भारत देश के बारे में जानकारी लेना बहुत पसंद है। उन्हें அவருக்கு நேருஜி அவர்களுக்கு ஜல்சே மே பாக் லேனா, அதாவது கூட்டங்களில் பங்கெடுத்துக்கிறது, மாநாடு எல்லாம் பங்கெடுத்துக்கிறது, இஸ்லியே பசந்த் ஹை, இதனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும்। எதனாலைனா ஜல்சே மே பாக் லேனே வாலோ சே மில்னா, கூட்டத்தில் அதாவது மாநாட்டில் பங்கு பெறுபவர்களுடன் சந்திப்பது, அவர்களை சந்திப்பது, அவர்களுடன் உரையாடுவது। உன்சே பாரத் தேஷ் கே பாரே மே, உன்சே அவர்களிடம் அதாவது மாநாட்டில் பங்கு பெறுபவர்களிடம் பாரத் தேஷ் கே பாரே மே பாரத நாட்டை பற்றி ஜான்காரி லேனா அறிந்து கொள்வது பகுத் பசந்த், அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று। வே அக்சர் உன்சே பூச்சா கர்த்தே தே कि भारत के बारे में लोगों से पूछने में उतावले में थे। वे अक्सर उनसे पूछा करते थे। அவர் அதாவது நேருஜி அவர்கள் அக்சர் அடிக்கடி உன்சே அவர்களிடம் அதாவது மக்களிடம் பூச்சா கர்த்தே தே கேட்டுக்கொண்டே இருந்தார்। என்னன்னா பாரத் கே பாரே மே लोगों से पूछने में उतावले में थे। பாரதத்தை பற்றி, பாரத் கே பாரே மே பாரதத்தை பற்றி, லோகோं से पूछने में மக்களிடம் கேட்பதில், உட்டாவலே மேத்தே அவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது, அதனால் மக்களிடம் அவர் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தார் பாரதத்தை பற்றி। அத மக்களிடம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு
மாநாடுகளில் கிடைத்தது. எனவே மாநாடுகளில் கலந்து கொள்ளும் போது, கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது அதற்கு வருகை தரும் மக்களிடம் தன்னுடைய நாட்டை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வார். மக்களுடைய நினைவுகள் எண்ணங்களை பற்றி. गांव वाले अन्न उगाने वाली भूमि को भारत माता मानते थे. गांव वाले கிராமத்து மக்கள் अन्न उगाने वाली भूमि को அன்னத்தை நம்மளுக்கு வாரி வழங்குற பூமியை பாரத மாதா மான்தே தே, பாரத மாதாவாக ஏற்றுக்கொண்டிருந்தனர். உகானே வாலி அப்படின்னாக்க விளைவிக்கக்கூடிய, அதாவது அன்னத்தை நமக்கு வழங்கக்கூடிய, நமக்கு உணவை விளைவித்து தரக்கூடிய நிலத்தை பாரத மாதாவாக ஏற்றுக்கொண்டிருந்தனர். शहर वाले अपने रहने की भूमि को भारत माता करते थे. शहर वाले நகரத்து மக்கள் अपने रहने की भूमि को தான் வசிக்கக்கூடிய பூமியை பாரத் மாதா करते थे, பாரத தாய் என்று சொன்னார்கள். உன் சப்கா உத்தர் நேரு நே ஸ்வீகாரா, இவர்கள் அனைவருடைய பதிலையும் நேரு ஏற்றுக்கொண்டார். उनसे बढ़कर नेहरू जी का उत्तर ये रहा कि दोनों की भूमि अपनी मानते थे. उनसे बढ़कर அவங்க சொன்னதிலிருந்து மேம்பட்டு நேருஜி கா உத்தர் ஏ ரஹா, நேருஜியுடைய பதில் இதுவாக இருந்தது. என்னன்னா, दोनों की भूमि अपनी मानते थे, दोनों की भूमि अपनी मानते थे, दोनों भूमि को अपनी मानते थे. அது கிராமத்து மக்களாக இருந்தாலும் சரி, நகரத்து மக்களாக இருந்தாலும் சரி, இருவருமே பூமியை தன்னுடைய பாரத தாயாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இஸ் விசார் से ही सबसे बढ़कर अगुवा रहे थे. इस विचार से ही, இந்த கருத்திலிருந்து, सबसे बढ़कर அனைவரினுடைய கருத்திலிருந்து மேம்பட்டு, அகுவா ரஹே தே ஒரு நல்ல தலைவராக, நல்ல வழிகாட்டியாக இருந்தார். அதாவது உன்சே படுக்கர், அவர்கள் சொன்னதிலிருந்து மேம்பட்டு, நேருஜி கா உத்தர் ஏ ரகா, நேருஜியுடைய பதில் இதுவாக இருந்தது. என்னன்னா, दोनों की பூமி, இருவரினுடைய பூமியையும், அதாவது நகரத்தில் வசிப்பவர்கள், கிராமத்தில் வசிப்பவர்கள் இருவருடைய பூமியையுமே அப்னி மான்தே தே, தன்னுடையதாக அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அதாவது தன்னுடைய பாரத தாயாக ஏற்றுக்கொண்டிருந்தார். அப்ப இருவரையுமே, கிராமத்து மக்களாக இருந்தாலும் சரி, நகரத்து மக்களாக இருந்தாலும் சரி, இருவரையுமே ஒரே மக்களாக, தன்னுடைய மக்களாக, தன்னுடைய தாய்நாட்டு மக்களாக அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். இதுவே அவரை ஒரு நல்ல வழிகாட்டியாக, நல்ல தலைவராக மக்களால் ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது. சோ இந்த மாதிரி இருக்கிறவர் ஒரு நல்ல தலைவராக, ஒரு நல்ல வழிகாட்டியாக மக்களுக்கு இருக்க முடியும் இல்லையா? இத நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து லெசன் 1 பாரத் மாதாவோட சம்மரி, அதாவது பாட்காஸ்ட் சாராம்சம் பார்க்கலாம். धन्यवाद.